ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து இது பார்த்துருப்பீங்க, காராவை பார்த்துருப்பீங்க, இந்த சிமாலயம் பார்த்துருப்பீங்க. இது மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதுனா கிளச் கேபிள் வந்துருச்சு. ஸோ புதுசாக ஒன்று 220 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம். நான் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் நல்லா துரு பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான். ஸோ நீங்களும் ஆக்சுவலி வீட்டில் பண்ணிடலாம், பட் இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா ஒன்ஸ் அறந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலேருந்து கழட்டிடலாம், நம்ம கீழேயும் கழட்டிடலாம். அண்ட் இந்த ஒயர் வந்து கம்ப்ளீட்டாகவே நியூ இயர்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்குது. இது வந்து இப்போ வந்து வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக தான் வரும், வெறும் கேபிள் மட்டும் வரதில்லை. ஸோ அதனால் கழட்டி எடுக்கணும் எல்லாத்தையும். ஸோ இந்த பொசிஷனில் ஒன்று இருக்குங்களா, ஸோ இதுவும் கழட்டணும். ஸோ இதுக்கு வந்து 13 இருந்ததுன்னா பெட்ரு. ஃபஸ்ட்டு இந்த சைடு யூஸ் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி போட்ட வேண்டியதான். இது பழசு. ஃபஸ்ட்டு இருந்தது. ஓகே, இதுதான். கரெக்டாக இந்த போர்ஷன் வச்சுட்டு ஓகே இங்கே வந்துடுச்சா. ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் இந்த இடத்துல மேட்ச் ஆகணும். கழட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அட்டாச். ஸோ கழட்டி அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி மாட்டணும். ஸோ திருப்பி அடுத்து நெக்ஸ்ட் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவையான போது ஏன்னா எந்த லென்த்து வருது அப்படின்றத நம்ம பொறுமையாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வரும். மேலே பார்ப்போம். ஸோ டாப் போர்ஷனுக்கு இங்கே ஒரு இது இருக்கும். ஸோ இல்லைன்னா இது வந்து கீழே வலிக்க எடுத்துகிட்டு வந்து மாட்டணும். அதுதான் ஒரு மேட்ரு. இந்த ரப்பர் உள்ளே கொண்டு வந்து இது வந்து இப்படி உள்ளே அட்டாச் ஆகணும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிதான். ஓகே, இப்போ வந்து கீழே கழட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பி கீழே போக மாட்டோம். இப்போ தான் இந்த போர்ஷன் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இது வேணும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ இப்போது எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்னு. கிளச் பண்ணி ப்ளே நல்லாயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக க்ரீஸ் போடணும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட க்ரீஸ் இல்லைன்றதுனால இப்போதைக்கு ஜஸ்ட் டெம்பரரி ஒரு ஆயில் மட்டும் போட்டுட்டு நம்ம க்ரீஸ் நம்ம தெய்வமணி கடையில் போய்ட்டு க்ரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து எல்லாமே மாற்றிடும். கிளச் பே நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸோ பர்ஃபெக்டாக வந்து நியூட்ரல் வருது ப்ளஸ் ஜீரோ வருது. ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து மெக்கானிக் ஷாப் போகணும்னு ஆசை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பை.